Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாமினேஷனோட மாடல் கொஸ்டின் பேப்பர். இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கிடையாது, ஜஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கிடையாது, ஆல்ரெடி தமிழ் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ இது மண்டே வந்து இங்கிலீஷ் இல்லைங்களா? ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி படிச்சுட்டு போனவங்க கண்டிப்பாக வந்து நல்லா எழுதிருப்பீங்க. த சேம் திங் இன் இங்கிலீஷ், அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும்னு சொன்னமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட்டு லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அதை பாருங்கள், கிராமர் பார்ட்டு. அதுக்கடுத்து கொஸ்டின் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் தென் போம் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் தென் இந்த 1 மார்க்ஸ் கிராமர் அதாவது ஜென்ரல் இதில் இருந்து வரும் இல்லைங்களா, ஜென்ரல் பார்ட்ல இருந்து வர 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் ரோட் மேப் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னவோ அதை வந்து நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது எல்லாத்துல இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டின், நான் பேராகிராஃப் கொஸ்டினுக்கு நான் சொன்னேன், இருக்கிற 4 லெசன்ஸ்னால் 3 லெசன்ஸோட பேராகிராஃப் கொஸ்டின் ஜென்ரலாக நீங்கள் வந்து தரோவாக இருந்தீங்கனாலே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. த சேம் திங் இன் போம்லேயும் ஜென்ரலாக இருக்கிற அதாவது பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் ஒரு போம்லேயும் ரெடி பண்ணிக்கோங்க, எக்ஸப்ட் 1 போம் ஃபார் குவார்ட்டர்லின்னு சொல்லும் போது அதை நீங்கள் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கம்பல்சரி கொஸ்டின் வரும் இல்லையா, பாராஃப்ரேஸோ இல்லையோ அந்த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கொஹரண்ட் ஆர்டர், அது பேசேஜ் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ், அது ரொம்ப ஈஸி. நீங்களே வந்து அங்கேயே இருக்கும் ஆன்சர், அதை ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். தென் பிக்சர் காம்போசிஷன், ஸோ ரிலேட்டட் டு திஸ் பிக்சர் நம்ம வந்து சென்டென்சஸ் எழுதணும், 5 சென்டென்சஸ். ஸோ நீங்கள் 5 சென்டென்ஸ்ன்னும் போது 7 சென்டென்ஸாக எழுதுனீங்கன்னா மேபி 1 or 2 சென்டென்சஸ் மிஸ்டேக்காக இருந்தாலும் 5 சென்டென்சஸ் கரெக்ட் சென்டென்சஸ் இருந்தால் அதுல இருந்து நம்ம எடுத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மரி நோட்ஸ் ஆர் வித் சம்மரி வந்து இந்த பேசேஜ்க்கு எழுதணும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர் கொடுத்துருக்காங்க இல்லையா, எரர் ஸ்பாட், அது பார்க்கலாம். மெமரி போம் கம்பல்சரி 5 மார்க்ஸ் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்பாங்க, ஏதாவது இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ், அப்படி இல்லையா ஒரு போம் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் அந்த போம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பேராகிராஃப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருந்ததுன்னா அதை நீங்கள் எழுதுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லையா இந்த போம் வந்து அதை விட எனக்கு வந்து கிளியராக தெரியும் மேம் அப்படின்றவங்க இந்த போம் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் சாய்ஸஸில் நீங்கள் வந்து திங்க் பண்ணி எதில் வந்து நம்ம எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் வாங்குவோம் அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் support. Thanks for watching.